சபரிவர்மன் அப்படிங்கிறவர் வந்துட்டு இதே மாதிரி ஒரு ஜுடிஷியல் கஸ்டடியில் இருக்கும்போது கஸ்டோடியல் டெத் ஒன்று நடக்கும். நார்மலாக ஒரு மானிட்டரி பெனலைசேஷன், அதாவது ஒரு ஃபைனோ இல்லை ஒரு சிம்பிள் இம்ப்ரிசன்மெண்ட் ஒரு 15 நாள் 30 நாள். ஆனால் இந்த கேஸில் போஸ்ட்மார்ட்டம்க்கு வந்துட்டு அவங்க அம்மா இருக்காங்க, கூட பிறந்த சகோதரி இருக்காங்க, மனைவி இருக்காங்க, இத்தனை பேர் இருந்துமே அவங்க வந்துட்டு யார்கிட்டையும் ஒரு கன்சென்ட் வாங்காமல் அனாதை பிணம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க போஸ்ட்மார்ட்டம்க்கு எடுத்திருக்கிறதா சொல்கிறாங்க. அநேகமாக அந்த எந்த போலீஸார் அவர்கிட்ட லஞ்சம் கேட்டாரோ அவர் தன்னுடைய தப்பை மறைக்கிறதுக்காக அந்த நம்பர் ரோல் காலில் கூட அவர் சபரிவர்மன் அடுத்த நாள் காலையில் இருக்கல. ஸோ நான் சொல்கிற நபர்லாம் வந்துட்டு அப்பா பொருள் வந்துருச்சா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோனில் பேசினார். அவர் ஒரு ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் ஓனர். அவரு கேட்ட சாதாரண முந்திரி பருப்பு. ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். சூப்பர் சண்டே வந்தாச்சு. சூப்பர் சண்டே கிரியாசின் சூப்பர் சண்டே. கிரியாசின் சூப்பர் சண்டே சேல். டேய், இன்னைக்கும் லேட் ஆச்சு. சீக்கிரம் ஆட்டோ புக் பண்ணு. எந்த ஆப்ல? கேப் ஆட்டோ பைக் நா ரெட் டாக்ஸி தான். கேப் ஆட்டோ பைக் நா ரெட் டாக்ஸி தான். வணக்கம் மேடம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். கடந்த 2 நாட்களாகவே தமிழகத்தில் இந்த ஒரு ஒற்றை சொல் தான் பிரபலமாக கேட்டுக்கிட்டே இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா கஸ்டோடியல் டெத் மற்றும் லாக்அப் டெத்துகள். இதில் என்ன ஒரு பெரிய விஷயம்னா, நாளுக்கு நாள் இந்த கஸ்டோடியல் டெத்தும் இந்த லாக்அப் டெத்தும் அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது. எந்த ஆட்சியில் இருந்தாலும் கூடுதலை விட நம்ம அப்பப்போ ஒரு 2 மாதத்துக்கு உடக்க ஒரு 3 மாதத்துக்கு உடக்க இந்த பேரை நம்ம உச்சரிச்சுக்கிட்டே இருக்கோம். இதுக்கு என்ன மேம் காரணம்? என்ன காரணம் அப்படிங்கிற காட்டிலும் ஃபஸ்ட்டு இந்த கஸ்டோடியல் டெத் அதை பற்றி நம்ம விரிவாக்கமாக சொல்லணும் அப்படின்னா, கஸ்டடி கேன் பி கிளாசிஃபைட், அதாவது 2 வகைப்படுத்தலாம். ஒன்று வந்துட்டு போலீஸ் கஸ்டடி, இன்னொன்று வந்துட்டு ஜுடிஷியல் கஸ்டடி. ஸோ போலீஸ் கஸ்டடி அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா, ஒரு தனிப்பட்ட நபர் மேலே ஒரு சந்தேகத்தின் பேரில் காவல்துறையில் இருக்கும்போது, அதாவது ஒரு 24 மணி நேரத்துக்குள்ளார போலீஸ் அதிகாரிகள் கன்சர்ன் மேஜிஸ்ட்ரேட் கிட்ட ப்ரொடியூஸ் பண்ணணுங்கிறது தான் சட்டம். அந்த இடைப்பட்ட காலம் இல்லை அவங்கள விசாரணைக்காக போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கும்போது இதெல்லாம் போலீஸ் கஸ்டோடியல் பீரியட். எனி பர்சன் அவங்க அரெஸ்ட் பண்ணுறாங்க, ரிமாண்டில் எடுக்கிறாங்க அப்படின்னா 24 ஹவர்ஸ்க்குள்ளார மேஜிஸ்ட்ரேட் கிட்ட ப்ரொடியூஸ் பண்ணணும். அந்த 24 ஹவர்ஸ் முடிஞ்சு மேஜிஸ்ட்ரேட் கிட்ட ப்ரொடியூஸ் பண்ணதுக்கு அப்புறமா இட் வில் ஃபால் இன்டு செக்மெண்ட் ஆஃப் கஸ்டோடியல் ஜுடிஷியல் கஸ்டடி அப்படிங்கிற ஒரு பெயருக்கு தான் வரும். ஸோ இந்த ஜுடிஷியல் கஸ்டடியில் இருக்கும் நபர் இறந்து போகிறாரு, அதாவது முறைப்படி அவர் சிறைக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறார் காவல்துறையினராலும், கோர்ட் அதனுடைய விதிமுறைகளின்படி அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறார் அப்படின்னா அது ஜுடிஷியல் கஸ்டடி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஜுடிஷியல் கஸ்டடியில் இருக்கும்போது, சிறையில் இருக்கும்போது எனி டேமேஜஸ் பி இட் ஆஃப் எனி டர்ம்ஸ், மரணம் வரைக்கும் ஏற்படுறது, இதெல்லாம் தான் கஸ்டோடியல் டெத் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம். ஜுடிஷியல் கஸ்டடியில் இருக்கும்போது அந்த டெத் அப்படின்ட்டு நம்ம ரொம்ப பரவலாக இப்போ நம்ம பார்த்துட்டு வந்துட்டு இருந்தோம். இன்னும் நம்ம பேசிங் கூட முடியல. சாத்தான்குளம் மேட்ரு, அதில் ஈடுபட்டிருந்த எல்லா போலீஸ் அதிகாரிகளுக்கும் கோர்ட் அவ்வளோ கடுமையான ஒரு தண்டனை கொடுத்தாங்க. தூக்கு தண்டனை கொடுத்தாங்க, இரட்டை ஆயுள் தண்டனை கொடுத்தாங்க. அவ்வளோ ஆக்ரோஷமாக கோர்ட் முடிவு எடுத்ததுக்கு அப்புறமாவும் காவல்துறை அதிகாரிகள் இப்படி பண்ணுறது ரொம்ப ரொம்ப கவலைக்குரிய ஒரு விஷயமா தான் இருக்குது. கண்டிப்பாக ஃபெனிக்ஸ் ஜெயராஜ் முதல் இப்போ கடந்த கன்னியாகுமரியை சேர்ந்த ஒரு வாலிபர் முடிக்க தொடர்ச்சியாக அஜித், ஆகாஷ், அதுக்கு நம்மளுக்கு தெரியாத விஷயங்கள்லாம் தெரியாத ஒரு இளைஞர்கள்லாம் கஸ்டோடியல் டெத்லாம் ஆயிருக்கு. இது எப்படி நம்ம ஒரு சர்வசாதாரணமாக எடுத்துக்கிறது? இதுக்குண்டான தண்டனைகள் ஐபிசியில் தண்டனைகள் இருந்தாலும் ஓட்டைகளும் அதிகமாக இருக்குது. இதுக்கு எப்போ தான் ஒரு சாலிடான ஒரு தீர்வு எப்போ கிடைக்கும்? இப்போது ரொம்ப சமீப காலம், அதாவது இந்த ஒரு வார காலக்கெடுவில் நம்ம பார்த்தோம்னா, சபரிவர்மன் அப்படிங்கிறவர் இதே மாதிரி ஒரு ஜுடிஷியல் கஸ்டடியில் இருக்கும்போது கஸ்டோடியல் டெத் ஒன்று நடந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப அதோடய ரொம்ப ரீசெண்டாக எடுத்தோம்னா 2 நாள் முன்பு, நேற்று மறுபடியும் நம்மளுடைய புழல் ஜெயிலில் சேலையூர் காவல் நிலையம் அவருங்க சாட்டப்பட்ட குற்றத்தில் சிறைக்கு சென்றவர் அவரும் நேற்று கஸ்டோடியல் டெத்தில் நேற்று இறந்திருக்கார்.
இப்போது இதே வந்துட்டு நம்ம சபரிவர்மனுடைய மேட்ரு எடுத்தோம் அப்படின்னா அவரை பற்றி சொல்லணும்னா ஒரு 37 years ஓல்டு மேல் பர்சன், திருமணமானவர், 4-5 வயதில் ஒரு குழந்தை இருக்குது, ஒரு பெட்டிக்கடை நடத்தி வருகிறார். அந்த அவங்களுடைய எஃப்ஐஆர் நம்ம படித்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு 200 grams ஆஃப் இது டொபாக்கோ ப்ராடக்ட் வந்துட்டு குட்கா வச்சிருக்கிறாரு. சொல்லுவாங்க. ஆமாம், போக்கா அந்த 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 மாதிரி தான் இவரை வந்துட்டு கஸ்டடி எடுக்கிறாங்க போலீஸ். இப்போ இதுக்கு வந்துட்டு இவ்வளோ பெரிய ஒரு தண்டனை, மரணம் வரைக்கும் அதுவும் வந்துட்டு ஒருத்தங்க கொலை பண்ணணுமா அப்படின்னு கேட்டால் தேவையே கிடையாது. ஏன்னா இப்போ வந்துட்டு இதே வந்துட்டு போதைப் பொருட்களில் வந்துட்டு நிறைய ஆக்ட்ஸ் இருக்குது. ஒன்று வந்துட்டு என்டிபிஎஸ் ஆக்ட்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு ஆக்ட் எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ அதில் பொறுத்த வரைக்கும் நார்காட்டிக் ட்ரக்ஸ் அண்ட் சைக்கோட்ரோபிக் சப்ஸ்டன்சஸ், அந்த ஆக்ட் படி ஸ்மால் குவான்டிட்டி, மீடியம் குவான்டிட்டி, கமர்ஷியல் குவான்டிட்டின்னு நம்ம கிளாஸிஃபை பண்ணலாம். அதில் கேட்டகரைஸ் பண்ணுற ட்ரக்ஸ் எல்லாம் பார்த்தோன்னா கொக்கேன், ஹெராயின், கஞ்சா, கேனபீஸ், அப்புறம் ஆம்ஃபெட்டமின், மெத்தாம்ஃபெட்டமின், எல்எஸ்டி, சூடோஃபெட்ரின், இந்த மாதிரி இந்த ட்ரக்ஸ் எல்லாமே தான் வந்துட்டு மேக்ஸிமம் இந்த என்டிபிஎஸ் ஆக்ட் எங்கெங்கெல்லாம் இன்வால்வ் ஆகிருக்கோ கண்டிப்பாக அவங்களுக்கு பெயில் கிடைக்கிற ரொம்ப ரொம்ப தாமதம் ஆகும், நான் பெயிலபிள். அது மட்டும் இல்லாமல் அந்த மேண்டட்ரி பீரியட் இருக்கு இல்லையா, 60 days 90 days அப்படின்னு, அந்த பர்டிகுலர் பீரியடுக்குள்ளாரையே சார்ஜ் ஷீட் போலீஸ் வந்துட்டு ஃபைல் பண்ணிவிடுவாங்க. அவங்களால அந்த பெயில் பீரியடும் வந்துட்டு இது கோர்ட் கன்சிடர் பண்ண முடியும். மினிமம் என்டிபிஎஸ் ஆக்டில் அரெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா மினிமம் 2 to 3 years அந்த கேஸும் முடியாது. ஆனால் இந்த பர்சன் வந்துட்டு சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் பெயில் எடுத்துகிட்டு வர மாதிரி இருப்பாங்க. under the grounds of mercy, இல்லை கான்ஸ்டியூஷனல் ரைட் டு லைஃப் அண்ட் பர்சனல் லிபர்ட்டி, ரைட் டு மூவ்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி எடுத்துகிட்டு வரோம். ஆனால் இந்த சபரிவர்மனுடைய கேஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ஒன்லி 200 grams ஆஃப் குட்கா அப்படிங்கிற மாதிரி நம்ம வரும்போது இதுக்கு நார்மலாக ஒரு மானிட்டரி பெனலைசேஷன், அதாவது ஒரு ஃபைனோ இல்லை ஒரு சிம்பிள் இம்ப்ரிசன்மெண்ட் ஒரு 15 நாள் 30 நாள் மேக்ஸிமம் அதுக்குள்ளார ஒரு வெளியே வந்து 15 days. அதுலேயும் வந்துட்டு ஏதோ ஒரு ரீசன் கிடைக்கல அப்படின்னா கூட 30 days மேக்ஸிமம் அவர் வெளியே வந்திருப்பார். ஆனால் இவரை வந்துட்டு இவ்வளோ பெரிய ஒரு கதை, திடீர்னு வந்துட்டு தேர்ஸ்டே வந்துட்டு அவங்கள ரிமாண்ட் எடுக்கிறாங்க, சேம் டே மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, சண்டே வந்துட்டு அவர் அடிபடுறாரு, தாக்கப்படுறாரு, திங்கக்கிழமை காலையில் ஸ்டேஷனில் இருந்து வந்துட்டு கன்சர்ன் போலீஸ் ஆஃபீஸர் யாரோ ஒருத்தவங்க ஃபோன் பண்ணி வீட்டில் சொல்கிறாங்க உங்கள் கணவர் மாரடைப்பால் இருக்கிறாரு அப்படின்னு. ஆனால் அங்கே பார்த்தோம் அப்படின்னா அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்துட்டு போஸ்ட்மார்ட்டம்க்கு எனி பாடி பிஎட் ஈவன் ரோட் ஆக்சிடெண்ட்டில் ஒரு பாடி கிடைச்சா கூட அது போஸ்ட்மார்ட்டத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு கன்சர்ன் பீரியட் வரைக்கும் வச்சுருப்பாங்க, போஸ்ட்மார்ட்டம் பண்ண மாட்டாங்க. ஆனால் இந்த கேஸில் போஸ்ட்மார்ட்டம்க்கு வந்துட்டு அவங்க அம்மா இருக்காங்க, கூட பிறந்த சகோதரி இருக்காங்க, மனைவி இருக்காங்க, இத்தனை பேர் இருந்துமே அங்கே வந்துட்டு யார்கிட்டையும் ஒரு கன்சென்ட் வாங்காமல் அனாதை பிணம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க போஸ்ட்மார்ட்டம்க்கு எடுத்துருக்கிறதா சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் போஸ்ட்மார்ட்டமில் ஆல்மோஸ்ட் 19 இடத்துல காயம், அதில் வந்துட்டு அவர் வந்துட்டு ஃபிசிக்கலி ஹேண்டிகேப், வலது கை வந்துட்டு நீளம் வந்துட்டு கொஞ்சம் கம்மியானவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, தலையில் முன்பக்கம் பின்பக்கம் ஸ்கல்லையே அடிபட்டிருக்கு அப்படிங்கிறதெல்லாம் உண்மையாலுமே இன்டாலரபிள் ஆன ஒரு விஷயந்தான் அப்படிங்கிறதான் நான் நினைக்கிறேன் பர்சனலாக. கண்டிப்பாக மேடம். இப்போ நம்ம ஒரு ஹேண்டிகேப்டை பார்த்தா பஸ்ஸில் போகும்போது என்ன செய்வோம், நம்மளுக்கே ஒரு ஈவாக இருக்க குணம் இருக்கும், அது யாராக இருந்தாலும் சார் உட்காருங்க சார் அப்படின்னு. கண்டிப்பாக. ஆனால் நம்மளும் ஒரு போலீஸாரும் வந்து சர்வசாதாரணமாக இருக்கிற மனுஷங்க, எப்படி மேடம் இப்படி ஒரு ஹேண்டிகேப்டாக அவன் என்ன தான் தப்பு செஞ்சாலும் ப்ரோட்டோகால் படி டெக்கோரம் படி அவனை சார்ஜ் ஷீட் போட்டு கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணணும். ஆனால் இவங்களுக்கு எப்படி யார் அதிகாரம் கொடுக்குறது அடியிருக்கு? சரி, நம்ம ஒன்று தெரிஞ்சுக்கணும். எனி அக்யூஸ்ட் அவங்க ரிமாண்டில் இருக்கும்போது அவங்க சேஃபாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் நம்ம சிஆர்பிசி ஆகட்டும் சரி, பிஎன்எஸ்எஸ் ஆக்ட் ஆகட்டும் சரி, அந்த ப்ரொசீஜரல் கோடு வந்துட்டு ஃபார்ம் பண்ணுறாங்க. அதாவது கண்டிப்பாக யார் அரெஸ்ட் ஆகிறாங்களோ அவங்க வந்துட்டு தே ஹாவ் ஆல் ரைட் அவங்களுடைய வீட்டாருக்கோ இல்லை அவங்களுடைய நண்பர்களுக்கோ தெரிவிக்கணும் அப்படிங்கிறது. அதே மாதிரி அவங்க அரெஸ்ட் ஆனவுடனே அவங்க விருப்பப்படுற அட்வொகேட் கிட்ட அவங்க ஃபோனிலோ இல்லை எப்படி வேணாலும் அவங்க தொடர்பு கொள்ளலாம் அப்படிங்கிற அவங்களுக்கு இருக்கிற ரைட். மூணாவது என்ன, யாரை நீ ரிமாண்டில் எடுத்தாலும் 24 hours நீ மேஜிஸ்ட்ரேட் கிட்ட ப்ரொடியூஸ் பண்ணணும். அந்த மேஜிஸ்ட்ரேட் வந்துட்டு நாங்கள் ரிமாண்டுக்கு போயிருக்கோம், நானே நிறைய கேசஸ் முக்கியமான கேசஸ்க்கு நம்ம போகும்போது மேஜிஸ்ட்ரேட்டே சொல்லுவாங்க உனக்கு ஏதாவது தடையூறு ஏற்பட்டால் நீ சொல்லலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது எதுக்கு, அதுக்கப்புறமா என்ன நடக்கும், இன்றைக்கி நான் ரிமாண்டில் அனுப்புகிறாங்க, இன்றைக்கி நம்ம அந்த கன்சர்ன் பர்சன் ப்ரிசனுக்கு போகிறாங்க அப்படின்னா 15 days வரைக்கும், அதுக்கப்புறமா 15வது நாள் கோர்ட்டில் அவங்கள ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. எதுக்கு, ரிமாண்ட் எக்ஸ்டென்ஷனுக்கு. அந்த அன்னைக்கு கோர்ட்டில் என்ன கேட்பாங்க, உன் பேர்,
உங்கள் அப்பா பேர் நல்லா இருக்கியா, அவ்வளோதான். ஓப்பன் கோர்ட்டில் அக்யூஸ்டிட்ட ஜட்ஜு முன்னாடி இருக்க பிசி கேட்பான். அப்படி இருக்கிற ஒரு சூழ்நிலையிலையும் போலீஸார் வந்துட்டு பயப்படாமல் இந்த மாதிரி விஷயங்களில் ஈடுபட்டு வர்றது எப்படி? அவங்களுக்கு பயம் இல்லையா? இருளே இல்லாத தமிழகம் உருவாக்கணுங்கிற மாதிரி ஒவ்வொரு காவல்துறையிலையும் இப்போல்லாம் பார்த்தா சிசிடிவி ஒன்று வச்சு அதை மானிட்டர் பண்ணுறதுக்கு இன்னொரு டிபார்ட்மெண்ட் வைக்கணுமான்ட்டு சிடிஆர் டிபார்ட்மெண்ட், சிடிஆர் டிபார்ட்மெண்ட் மாதிரி அது ஒரு டிபார்ட்மெண்ட். ஆமாம் ஆமாம். இப்போ இந்த மாதிரி தப்பு செய்கிறாங்கல்ல போலீஸார், இவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு தனியான ஒரு சட்டங்கள்? இப்போ காவல்துறையினரே பயம். ஒரு சின்ன ஒரு ஸ்டேஷனுக்கு போனால் கூட இன்றைக்கி வந்து ஒரு சின்ன ஒரு கையெழுத்து வாங்கணும்னு போனால் கூட எல்லா பேரும் ஒரு சாதாரண பொதுமக்கள் வந்து பயப்படுறாங்க. இந்த பயத்தை இவங்க எப்படி நீக்குவாங்க? இது ஒரு பெரிய கருப்பு புள்ளியாக இருக்குல்ல காவல்துறைக்கு, இது எப்படி நீக்க முடியும் உங்களால்? அப்படி நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னா போலீஸ் சைடில் ஏதோ ஒரு ஃபால்ட் இருக்கு. இப்போ இந்த மேட்டரை எடுத்துப்போம், சபரிவர்மன் மேட்டரே நம்ம உயர் அதிகாரிகள் அவர்களோட அழுத்தமாக கூட இருக்கலாமா? சரி, எல்லா மேட்டர்லேயும் உயர் அதிகாரிகள் வருவாங்களா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. கரெக்ட். இப்போ இந்த மேட்டரில் விசாரணையில் என்ன சொல்கிறாங்க, சபரிவர்மன் மேட்டர்லேயே அவரை ரிமாண்டில் எடுக்கிறதுக்கு முன்னாடி போலீஸார் வந்துட்டு அவங்கள அணுகி 25,000 லஞ்சமும் 4-5 பாக்கெட் ஏதோ சிகரெட் வந்துட்டு கேட்டதாகவும், இதை வந்துட்டு சபரிவர்மன் வந்துட்டு ஃபோட்டோ வீடியோ ரெக்கார்டிங் பண்ணி வச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டும் ஒரு செய்தி வந்துட்டு பரவலாக வந்துட்டுருக்கு. அப்போது அந்த என்னுடைய தனிப்பட்ட ஒரு இது அப்படின்னா கருத்து என்ன அப்படின்னா, அநேகமாக அந்த எந்த போலீஸார் அவர்கிட்ட லஞ்சம் கேட்டாரோ அவர் தன்னுடைய தப்பை மறைக்கிறதுக்காக இப்படி ஏதாவது ஒரு பயமுறுத்துறதுக்காக ரிமாண்டில் எடுத்தாங்களோ அப்படிங்கிறது அது என்னுடைய கருத்து. அதனுடைய ஆவேசத்தோட உச்சத்தில் தான் இவரை அடிக்க போகி அது வந்துட்டு ஏதோ தப்பான ஒரு முடிவில் போயிருக்கு. ஆனால் வரலாறுலேயே நாங்கள் படிக்காத ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, பார்க்கவும் இல்லை, கேட்கவும் இல்லை, படிக்கவும் இல்லை அப்படின்னா, அந்த 3 பேர் காவல்துறை அதிகாரிகள், இன்னும் அதில் 8 ரவுடிஸ் வந்துட்டு ஆல்ரெடி இம்ப்ரிசன்மெண்ட்டில் இருக்கிற ரவுடிஸும் அதில் இன்வால்வ்டுன்னு சொல்கிறது தான் எங்களால் ஏற்றுக்கவே முடியல. அப்புறம் அப்படின்னா எவ்ரி மார்னிங் அண்ட் ஈவினிங் வந்துட்டு ரோல் கால் நடக்கும், எல்லா ப்ரிசன்லேயுமே நடக்கும். ரோல் கால்னால் இந்த பர்டிகுலர் நம்பர், அவங்களுக்கு ஒரு ரோல் நம்பர் கொடுத்துருப்பாங்க, இந்த பேர், இந்த பேருக்கு இந்த நம்பர். அந்த நம்பர் ரோல் காலில் கூட அவர் சபரிவர்மன் அடுத்த நாள் காலையில் இருக்கலை. அப்போ எந்த ப்ரோட்டோக்காலும் வந்துட்டு சிறையில் இப்போ ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறாங்களா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இவங்களை ஒரு டீம் போட்டு அப்படின்னா பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு செட் ஆஃப் ரூல் கொண்டு வந்துருவாங்களா இப்போ அடுத்து? கண்டிப்பாக கொண்டு வருவாங்க அப்படிங்கிறது என்னுடைய ஒரு டீப் தாட்டில் இருக்கேன். ஏன்னு கேட்டால், இப்போது முதல் வந்துட்டு ஒரு ஆட்சி காலத்தில் நீங்கள் சொன்ன மாதிரி ஜெயராஜ் ஃபினிக்ஸ் மேட்ரு நடந்தது, சாத்தான்குளம் மேட்ரு. அது முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா அடுத்த காலகட்டத்தில் அடுத்த ஆட்சி காலத்தில் என்ன நடந்தது, அஜித், ஆகாஷ், அது போக நிறைய கஸ்டோடியல் டெத் நடந்தது. இப்போ புதுசாக வந்திருக்கிற இந்த ஆட்சியிலையும் பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக இதில் ஒரு டெத் இருக்குது. ஸோ இதுக்கப்புறமா எப்படி வந்துட்டு இந்த ஸ்டேட் வந்துட்டு கவர்மெண்ட் வந்துட்டு இந்த மாதிரி கஸ்டோடியல் டெத் மேட்டர்ஸை ஹேண்டில் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது அந்த கொஸ்டின் அரைசஸ். மேம், இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா கஸ்டோடியல் டெத் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ ஒரு முக்கியமானதோ அதே மாதிரி தமிழகத்தில் இன்றைக்கி நம்ம வந்து டெய்லியும் சர்வசாதாரணமாக செய்தித்தாள்களில் ஒரு காலம் போட்டே எழுதி வச்சுருக்கான், இன்றைய போஸ்கோ அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம பார்க்கும்போதே நம்மளுக்கு வந்து ஒரு பேரதிர்ச்சியாக இருக்குது. என்னடா ஒரு செய்தித்தாளில் ஒரு காலமே இருக்குது, புதுசாக எப்பயுமே அந்த மாதிரிலாம் இருக்காது. ஒரு 3 செய்தித்தாள்களில் இருக்குது, ஒரு பிரபலமான செய்தித்தாள்களில். நாளுக்கு நாள் இப்படி வந்து சட்ட ஒழுங்கு வந்து இந்த போஸ்கோங்கிற ஒரு விஷயத்தில் பாதிப்படைஞ்சிக்கிட்டே வந்தால், பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களில் பாதிப்படைஞ்சிக்கிட்டே வந்தால் இது என்ன ஆகுறதுன்னு நம்மளுக்கு ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. அதை பற்றி உங்களோட கருத்துக்கள் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் ஒரு பள்ளி மற்றும் மாணவர்கள் வந்து எப்படி சேஃபாக இருக்கணும்? ஸோ போக்சோ அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ப்ரொடெக்ஷன் ஆஃப் சில்ட்ரன் ஃப்ரம் செக்ஷுவல் ஆஃபென்சஸ் ஆக்ட். நீங்கள் சொல்கிறீங்க தனிப்பட்ட விதத்தில் நியூஸ் பேப்பரில் ஒரு செக்ரிகேஷன், ஒரு தனியாக ஒரு காலமே இருக்குது, இந்த வயசு குழந்தை இது. ஆனால் இது தெரியாமல் எத்தனை குழந்தைகள் இதனால் பாதிப்படைகிறாங்க அப்படிங்கிற நம்ம கணக்கில் எடுத்தோம்னா அந்த கணக்குக்குள்ளாரே ஃபிட் ஆகாமல் இன்னும் நிறைய பேர் இருப்பாங்க. அதாவது வெளியே வந்த கதைகள். இப்போது ரீசெண்டாக நடந்தது, நான் கூட இதே இதில் பார்த்தேன், விளாத்திக்குளம் மேட்டர் ரொம்ப பரவலாக நம்ம எல்லாருமே பேசிகிட்டு இருந்தோம். ஒரு 12வது படிக்கிற மாணவி வந்துட்டு அதில் ஒரு பாதிப்படைந்து. ஆனால் அது ஒரு 3rd person இன்வால்வ். ஆனால் அதே எத்தனை வீட்டில் அவங்க கூட பிறந்தவங்க, அவங்களோட உற்றார், உறவினர், டிரைவர், அவங்கள சுற்றி இருக்கிற நபர்களே வந்துட்டு அவங்கள தப்பாக கையாண்டு அதனால அந்த குழந்தைகள் மிகுந்த ஒரு மன உளைச்சல் காணாதெல்லாம் நிறைய இருக்குது.
ஸோ இதுக்கு சில்ட்ரன் வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு கண்டிப்பாக ஸ்கூலில் இது ஒரு சப்ஜெக்டாக இப்போ ஆக்சுவலாக ரொம்ப பரவலாகவே இருக்குது. குட் டச் பேட் டச் எது அப்படிங்கிறது சின்ன சின்ன குழந்தைங்களுக்கு கூட இப்போ ஸ்கூல்ஸில் சொல்லிட்டு வந்துட்டுருக்காங்க. அது இன்னுமே வந்துட்டு கொஞ்சம் பரவலாக பேரண்ட்ஸும் வந்துட்டு ஃப்ரீ டைமில் நம்ம பேசணும். இப்போ இதே போக்சோ ஆக்ட் வந்துட்டு நம்ம காவல்துறை அதிகாரிகளோடு நம்ம ஒப்பிட்டு பார்க்கும்போது விளாத்திக்குளம் மேட்ரு, அடுத்து நடக்கிற எல்லா போக்சோ மேட்டர்ஸ், இதில் அந்த குற்றவாளிகளை பிடிக்கிறாங்க, அவங்க முறைப்படி ஜெயிலுக்கு போயிடுறாங்க, கேஸ் நடக்குது, எஃப்ஐஆர் இருக்குது, சார்ஜ் ஷீட் இருக்குது, ட்ரையல் நடக்குது, ஒன்றா அது கன்விக்ஷனில் போகுது, இல்லை அப்படின்னா அக்விட்டல் ஆகுது. இப்படி இருக்கிற இவங்கெல்லாம் வெளியே வந்துடுறாங்க. சின்னதாக 200 கிராம் 500 கிராம் குட்கா வச்சிருக்கிறவங்கள சாகடிக்கிறது அப்படிங்கிறது ஒரு ஏற்றுக்கொள்ளவே முடியாத ஒரு விஷயம் அப்படிங்கிறதான் நான் நினைக்கிறேன். 2 விஷயம் நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுறேன். ஒன்று வந்துட்டு அந்த இருளே இல்லாத தமிழகத்தை உருவாக்குவேன் அப்படின்னு சொன்னதை கண்டிப்பாக கொண்டு வரணும் செயலாக்கத்துக்கு. 2வது வந்துட்டு எப்படி எல்லா இடங்கள்லையும் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சின்ன சின்ன வீடுங்களில் கூட குழந்தைங்க இருக்கிற இடத்துல நம்ம சிசிடிவி நம்ம போடுறோம். அதே மாதிரி எல்லா ப்ரிசன்லேயும் ஒவ்வொரு ரூம்ஸ்லேயும் வந்துட்டு சிசிடிவி இருக்கணும். அது தட் ஷுட் பி மானிட்டர்ட் பை அ தேர்ட் பார்ட்டி அப்படிங்கிறது என்னுடைய ஒரு இது. என்ன காரணத்தினால இந்த போக்சோ குற்றவாளிகளுக்கு தண்டனை பெற்று தரதில் ஒரு நீண்ட காலம் ஆகுது? போக்சோ குற்றவாளிகளுக்கு தண்டனை பெற்றதுன்னு நீண்ட காலம் ஆகுதான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. அது ஒரு டைம் ஃப்ரேம்லேயே முடிச்சிடுறாங்க. மேக்ஸிமம் 1 இயர்க்குள்ளார அவங்க கன்விக்ஷனாக அக்விட்டெல்லாம் ஆகிடுது. போக்சோ பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் கேசஸ் கன்விக்ஷன்லாம் தான் இருக்குது. ஸோ அது வந்துட்டு கோர்ட் வந்துட்டு சில கேசஸில் வந்துட்டு கோர்ட்ஸ் ஆர் வெரி ஸ்ட்ராங். இப்போ நம்ம சொன்ன மாதிரி அந்த NDPS ஆக்ட் நம்ம எடுத்தோம் அப்படின்னா, நானே ஒரு கேஸ் நடத்தியிருக்கேன். அதில் வந்துட்டு ஒரு பை சான்ஸ் அக்யூஸ்டு தான் அந்த பர்சன். கிட்டத்தட்ட அவர் ஒரு ஹோட்டல் ஓனர். அவர் கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷம் ப்ரிசனில் இருந்து இப்போ தான் ரீசெண்டாக சுப்ரீம் கோர்ட்டில் இருந்து ஆர்டர் வந்து அவர் பெயிலில் வெளியே வந்திருக்கார். போக்சோலையும் அதே மாதிரி தான். போக்சோ கேசஸில் இம்ப்ரிசன் ஆனவங்க யாருமே பெரும்பாலுமா பெயிலில் அலோவ் பண்ணதா வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு. எந்த மாதிரி கடுமையான தண்டனைகள் வந்து கொடுத்தா போக்சோ குற்றவாளிகளுக்கும் இந்த மாதிரி வந்து போதைப்பொருள் குற்றவாளிகளுக்கும் கரெக்டாக இருக்கும் மேடம்? போதைப்பொருள் குற்றவாளிகள் பெரும்பாலுமா வெளியே வர்றதுக்கு வாய்ப்புகளே இல்லை அன்லெஸ் அண்ட் இஃப் இட் இஸ் ப்ரூவ்ட். ஆல்ரைட். ஸோ நான் சொல்கிற நபர்லாம் வந்துட்டு அப்பா பொருள் வந்துருச்சா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோனில் பேசினார். அவர் ஒரு ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் ஓனர். அவர் கேட்ட சாதாரண முந்திரி பருப்பு கேரளாவிலேருந்து வந்துருச்சான்னு. ஆனால் கடைசிக்கு பொருள் வந்துருச்சான்னு கேட்டோடனே அவரையும் பிடிச்சி ஜெயிலில் போட்டாங்க. அதுக்கு சாட்சி என்ன கொடுத்தாங்க அப்படின்னா, ஒரு டோல்கேட்டில் ஒரு என்ட்ரி எக்ஸிட் பாயிண்ட்ஸ் அவருடைய காரில் போய் வந்தது தான். ஆல்ரைட். ஸோ எல்லா கேசஸ்லையுமே அப்படி தான் போய் முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. அதுக்குன்னு ட்ரையல் அப்படிங்கிறது கோர்ட் அதுக்காக தான் நடத்துறது. ஸோ ஸ்டேட்டை ரெப்ரசன்ட் பண்ணி பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் கோர்ட்லேயும் கண்டிப்பாக வந்துட்டு அஃபீஷியல்ஸ் போலீஸ் அஃபீஷியல்ஸும் வந்து ட்ரையல் நடக்கும். அந்த கன்விக்ஷனில் இருக்கிறவங்க அந்த அக்யூஸையும் வந்துட்டு கோர்ட்டில் விசாரணை பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா தான் ஆர்டர்ஸ் பாஸ் ஆகும். விசாரணை கைதின்னு ஒரு நபரை நம்ம கொண்டு போகிறாங்க ஒரு ஸ்டேஷனில், ஒரு காவல் நிலையத்தில் விசாரணை கைதுன்னு சொல்லிட்டு ஒருத்தவங்கள கூட்டிகிட்டு போகிறாங்க. இன்டிமேட் பண்ணணும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். இதை எப்படி மேடம் அவங்க எப்படி அடிச்சிருவாங்க? சரிங்களா, இதை எப்படி மேம் தடுக்கிறது? எப்படியும் அடிச்சிருவாங்கன்னா இல்லை, இப்போ வந்து ஸ்டேஷன் கூட்டிகிட்டு போனாவே ஃபஸ்ட்டு கை வச்சுட்டு தான் பேசுவாங்க. அப்படிலாம் கிடையாது. இல்லை மேடம், இது சர்வசாதாரணமாக இன்னமும் கிராமம் சைடில் நடக்குது. நீங்கள் இல்லைன்னு சொல்கிறீங்க. எல்லாத்தையும் நீங்கள் அப்படி இது பண்ண முடியாது. ரைட். இப்போது எங்களுக்கே தெரியும், நாங்கள் ப்ரிசன் விசிட்கெல்லாம் போகிறோம். அக்யூஸ்டை பார்க்குறக்காக ப்ரிசனுக்கு போயிருப்பேன். அதில் ஒரு கூட்டம் வந்துட்டு நானே நிறைய பசங்களை பார்த்துருக்கேன். காலெலாம் கட்டு போட்டு வாக்கர் வச்சு உள்ளே வந்துட்டு அந்த அட்வொகேட்டை பார்க்குறக்கு வந்து உட்காந்துருப்பாங்க. அதே மாதிரி 4-5 பேர் போனாங்க. என்னப்பா பாத்ரூமில் கீழே விழுந்துட்டியான்னு நான் கேட்டேன். ஆமாங்கன்னு அவங்களும் சிரிச்சுட்டு போனாங்க. ஆனால் உண்மை என்ன நடந்ததுங்கிறது எங்களுக்கும் தெரியும், அந்த அக்யூஸ்டுங்களுக்கும் தெரியும். ஆனால் சில நேரங்களில் போலீஸ் வந்துட்டு அலட்சியமாக இருக்காங்களான்னு கேட்டால், விளாத்திக்குளம் மேட்டரில் அக்யூஸ்டை கண்டுபிடிக்கிறதுக்கு 24 மணி நேரம் 48 மணி நேரம் ஆனாலும் கண்டுபிடிச்சதும் போலீஸ் தான். கரெக்ட். இந்த மாதிரி அடிக்கிறாங்களா அப்படின்னு கேட்டால் எல்லாத்தையும் அடிக்கிறது கிடையாது. சில நேரங்களில் ஒருத்தன் குடிச்சிட்டு வேறு வழி இல்லாமல் போலீஸ் வந்துட்டு அவங்கள கஸ்டடி எடுத்திருப்பாங்க. அவங்கள என்ன பண்ணுவீங்க? எடுத்து வச்சு ஒரு 2 மணி நேரம் படுக்க வச்சு தூங்க வச்சு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி தட்டி எழுப்பி அதுக்கப்புறம் விசாரணை பண்ணதெல்லாம் நாங்களே பார்த்துருக்கோம். ஸோ அதனால் எல்லா நேரங்களும் போலீஸ் ரொம்ப அஃபென்சிவாக இருக்காங்களான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. மிக்க நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ.
Holidays-nale, அது நம்ம GT Holidays தான். South India's #1 travel brand. சூப்பர் சண்டே வந்தாச்சு சூப்பர் சண்டே கிரியாசின் சூப்பர் சண்டே Giriya's Super Sunday sale. டேய் இன்னைக்கும் லேட் ஆச்சு சீக்கிரம் ஆட்டோ புக் பண்ணு எந்த ஆப்ல கேப் ஆட்டோ பைக்குன்னா ரெட் டாக்ஸி தான் கேப் ஆட்டோ பைக்குன்னா ரெட் டாக்ஸி தான்